சொல்ற கம்பெனி ஆக்ட் கீழே அது வருமா வராதான்றது அதுதான் எனக்கு டவுட். சரி சார், அதை நான் கேட்டு சொல்றேன். சரி சார், சரி சார், கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே 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 சரி. ஓகே, ஸோ இது வந்து 2012. ஓகே, 2012 கம்பெனி லாக்டு 117 பேஜ் நம்பர் 14. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நேனோ பவர் காட் இட்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து by passing an ordinary resolution, there are different types of resolution are there. Okay, ordinary resolution, special resolution, வெறும் சர்க்குலேஷன்லேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து 3 விதமான இது இருக்குது. சரிங்களா? ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஆர்டினரி ரெசல்யூஷன் மூலமாக ஓகே ஒரு டிபெஞ்சர் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் அ லோன். ஓகே, தே ஹேவ் ஆக்சுவலி ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் மூலமாக டிபெஞ்சர் போட்டு ஆர்டினரி மூலமாக டிபெஞ்சர் வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி. இப்போ என்னன்னா, the managing director issued bonds to A without requisite resolution. ஓகே, அது அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசல்யூஷன் இருக்கு. பட் ஆனால் வந்து ஜஸ்ட் நார்மல் ஆர்டினரி ரெசல்யூஷனில் இவங்க வந்து பாண்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 years அந்த ஏன்ற கம்பெனி கிட்டேருந்து வாங்கினாங்க இல்லையா பாண்டு, திரும்ப வந்து அதை வந்து ரிட்டர்ன் கேட்கும்போது இப்போ கம்பெனி இஸ் லயபிள் டு பே தட் பாண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெதர் த கம்பெனி இஸ் லயபிள் ஆர் நாட் அப்படின்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எம்டி பண்ண மிஸ்டேக்கு. ஓகே, எம்டி வந்து should follow the process what is provided in the articles of association. ஓகே, பட் இவர் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் வெறும் ஆர்டினரி ரெசல்யூஷனில் பாண்டை இஷ்யூ பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த இவன் வந்து சூ பண்ணும்போது, even though the MD has filed it, the company is liable. Okay, and also the MD is also liable for this. Okay, the reason ஏன்னா ரூல் ஆஃப் 18 and 46 ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர் ரூல். ஓகே, இது பிரகாரம் என்ன அப்படின்னா, ஓகே, இட் ஷுட் கம்ப்ளை த கண்டிஷன்ஸ். ஓகே, அவங்க என்ன ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் வந்து தே ஷுட் இஷ்யூ த டிபெஞ்சர் ஆர் சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல the director without passing the resolution is not valid. They are the MD. Okay, the fights filed by A is maintainable. So A can recover the amount from the company on the ground that the resolution has been passed. Okay, thus the company is liable. ஸோ எம்டி தப்பு பண்ணியிருந்தாலும் இது வந்து கம்பெனியினுடைய இது பேரில் வந்து இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணதுனால the company is liable to pay. பட் ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் எம்டி அதெல்லாம் வந்து தனி இல்லை ட்ராக். ஓகே, ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் எம்டி கிட்டேருந்து வந்து திரும்ப அந்த பனிஷ்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து தனியாக வந்துடும். பட் த கம்பெனி இஸ் லயபிளான கொஸ்டின் வரும்போது த கம்பெனி இஸ் லயபிள் டு பே தட் மணி. ஓகே, ஸோ இது வந்து டர்க்வாண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில். ஓகே, டர்க்வாண்ட் ரூல் அப்படின்னா ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ராயல் பிரிட்டிஷ் அண்ட் டர்க்வாண்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த பிரிட்டிஷ் இந்த டர்க்வாண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லோன் வந்து இந்த பிரிட்டிஷ் பேங்க்குக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இந்த பிரிட்டிஷ் பேங்க்கு கொடுக்கும்போது தெர் இஸ் சம்திங் கால்டு இன்டோர் மேனேஜ்மெண்ட். இன்டோர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கார்பரேட் வெயில் அப்படின்வாங்க. கார்பரேட் வெயில் இஸ் நத்திங் பட் அ ஸ்க்ரீன். இப்போ நான் வந்து ஒரு 10 crore ஒரு கம்பெனிக்கு நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன், ஒரு லோன் கொடுக்குறேன் அப்படின்னா, வித் த 10 crore the company manage, the company can buy, can get the loan of that 10 crore. ஓகே, அதை எப்படி வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல் இன்டர்னல் டு இட்ஸ் கம்பெனி. ஓகே, விச் இஸ் ஆல் ஹேப்பனிங் பிசைட் த ஸ்க்ரீன். ஓகே, அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் வந்து வீல் அப்படின்வாங்க, VEIL. ஓகே, வீல் அப்படின்னா வந்து திரைமறைவுக்கு பின்னால் நடப்பது. ஓகே,
ஸோ அந்த கார்ப்பரேட் வீலுக்கு பின்னாடி நடக்கிறதுனால நமக்கு அது வந்து ஃப்ரண்ட்ல தெரியாது. ஓகே, ஸோ தெர் இஸ் சம்திங். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து திரைக்கு பின்னால தான் வந்து நடக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராயல் பிரிட்டிஷ் பேங்க் சர்வெண்ட், த டர்கோண்ட் ஹஸ் கிவன் அ லோன் ஃபார் திஸ் பிரிட்டிஷ் பேங்க். ஓகே, பட் அவங்க வந்து அதை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு தே ஹவ் யூஸ்ட் இட். ஓகே, இன்டர்னல் கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் அவங்க வந்து அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் அந்த காசை வந்து ஏதோ மிஸ் இது பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவங்களால வந்து இந்த பைசாவை கொடுக்க முடியாததுனால கோர்ட் உள்ள இன்வால்வ் ஆகி அந்த கார்பரேட் வேல தூக்கிட்டு என்ன உள்ள நடந்திருக்குன்றத பார்த்து, ஓகே, தே ஹவ் ஃபிகர்ட் அவுட் வேர் த மணி வென்ட்ன்றதை பார்த்து இந்த டர்கோண்டுக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த கேஸை வந்து அந்த மணியை வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டர்கோண்ட் கேஸ். இட்ஸ் அ ஃபேமஸ் கேஸ். ஓகே, ஸோ லைக் தட் இந்த ஸ்பெசிஃபிக் இதில் வந்து இந்த எம்டி passing the resolution is not valid, hence A can recover the amount from the company. இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்ததுன்னா ஜஸ்ட் பார்க் இட். ஓகே, போக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A buys 100 shares of a public company, okay, through a stock broker. ஏ வந்து 100 ஷேர் வாங்குறான் ஒரு பப்ளிக் கம்பெனி, ஒரு டாடா கம்பெனி மாதிரி ஒரு பப்ளிக் கம்பெனி கிட்ட ஒரு 100 ஷேர் வாங்குறான் ஃப்ரம் பி. ஹி ரிசீவ்ஸ் த ஷேர் சர்டிஃபிகேட். ஓகே, பட் வந்து டீடு வந்து சைன் பண்ணல. ஓகே, இது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லை. ஓகே, இது எல்லாமே வந்து பிசிக்கல் டிரான்சாக்ஷன் தான் நினைச்சிங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணாம அந்த ஷேர் 100 ஷேர்ஸ் இஸ் பையிங். ஓகே, அப்படின்னா வந்து வாட் இஸ் த லீகல் எஃபெக்ட் பிட்வீன் த டிரான்ஸ்ஃபரர் அண்ட் டிரான்ஸ்ஃபரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து 3 ஆக்ட் வருது. ஒன்று வந்து செக்ஷன் 56 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய ஷேரை வந்து ஒரு A to B எந்த கம்பெனிக்கு வந்தாலும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை எந்த இண்டிவிஜுவலுக்குனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது செக்ஷன் 56. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். ஓகே, செகண்ட் ஒன் 58 of 2. ஓகே, அண்டர் எஸ்சி அண்டர் வந்து ஓகே டெபஞ்சர்ஸ் ரூல், கம்பெனிஸினுடைய ஆக்ட் பிரகாரம் அந்த டெபஞ்சர்ஸ் ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா த ஷேர் கேன் பி டிரான்ஸ்ஃபரபிள், தட் இஸ் நோ இஷ்யூ. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா while transferring it is not registered, that is the problem. Okay, it is an unregistered transfer, that is the problem. இப்போ இந்த ரூல் எடுங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஓகே, எனி வேல்யூ ஷேர் ஆஃப் மோர் தென் 100, ஓகே, ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். இந்த ஃபார்ம் எஸ்ஹெச்னு ஒன்று இருக்கு. ஃபார்ம் எஸ்ஹெச் அப்படின்னா வந்து அக்கார்டிங் டு த ரூல் தெர் இஸ் when you are transferring a share you should fill this form SH and it should be registered. ஓகே, பிகாஸ் வாங்குறவங்க வந்து சின்னதாலாம் வாங்கல, they are buying 100 shares. ஓகே, ஸோ அதனால வந்து it has to be registered அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அது பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டிங்கில் இருக்கணும், ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ இது வந்து ரைட்டிங் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், தென் ஓன்லி இட் இஸ் வேலிட். ஓகே, ஸோ அதனால வந்து கன்க்ளூஷன் என்னன்னா, ஸோ பையிங் த ஷேர்ஸ் இஸ் வேலிட், ஓகே, பட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் நாட் வேலிட் பிகாஸ் இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது நமக்கு தெரியும் சத்யம் ஸ்கேமு. ஸோ சத்யம் என்ன பண்ணா அப்படின்னா வந்து ஓகே, தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேவ் Raju, okay, he is appointed as a Ramalinga Raju, he is appointed as a MD for Satyam company. Okay, va Raju has manipulated the accounts. Enna appadina, he told that the company is running in very high profits. Okay, அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 2 years
இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, அந்த கம்பெனி வந்து லாஸ்ல போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு இதெல்லாம் லாஸ்ல போயிருக்கு, நீங்க போட்ட பணம் எல்லாம் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திடீர்னு ஒரு நாள் நோட்டீஸ் வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவங்க போய் பார்த்ததுல இந்த அக்கௌண்ட்ஸை வந்து இவங்க வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணது தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகே, ஸோ ஹவு ஃபார் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னா, இது பப்ளிக்கோட பைசா இல்லையா, பப்ளிக்கோட பைசா அப்படின்னும் போது ஓகே, இட் இஸ் கம்மிங் அண்டர் சீட்டிங் கேஸ். ஓகே, ஸோ நாட் ஓன்லி ஹீ இஸ் பனிஷ்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட், ஓகே, ஹீ இஸ் ஆல்சோ பனிஷ்ட் அண்டர் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி. இது எல்லாமே வந்து ஐபிசி கீழே வருது பாருங்க. ஐபிசி 1860 செக்ஷன் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, 409 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், 420 சீட்டிங், 467 forgery of valuable security, 468 forgery for cheating, 471 forged documents. ஏன்னா வந்து என்ன பண்ணியிருக்கான், டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபோர்ஜ் பண்ணி அதை வந்து ஜென்யூனா சொல்லி மாற்றிருக்கான். சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, தி ஆடிட்டர் would have identified that the accounts have been manipulated. ஆடிட்டர் போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆடிட்டரே வந்து தப்பு பண்ணியிருக்கான். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ராமலிங்க ராஜு, ஓகே, அவங்களோட ஒரு டீம் இல்லாம அந்த ஆடிட்டரே வந்து பொய் சொல்ல வச்சதுனால தான் வந்து அந்த 2 வருஷமா இவங்க மேனிப்புலேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து வெளியில வராம இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ தட் இஸ் த ரீசன் திஸ் ஹஸ் கான் இன் டு வெரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ராமலிங்க ராஜுவுக்கும் சிபிஐக்கும் வந்து, ஏன்னா சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த 2011ல, விச் இஸ் ஃபேமஸ்லி கால்டு சத்யம் ஸ்கேம். ஓகே, 2009ல ஆரம்பிச்சு 2011ல வந்து இட் ஹஸ் கேம் இன்டு லைம் லைட். ஓகே, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் ரிசைட் ஆன் 2009. அவனே வந்து ஒத்துக்கிட்டான், யாரு, ராமலிங்க ராஜே வந்து ஒத்துக்கிட்டான். ஹி ஹஸ் மேனிப்புலேட்டட் அரௌண்ட் $1.47 billion. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டோரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஆக்சுவலி ராஜு இஸ் ஃபைனலி, Raju is responsible for manipulation, the illegal activities and the loss of shareholders. So he is responsible for the shareholders. ஏன்னா மக்களோட பணம் இல்லையா, அது மக்களோட பணம் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்றது தெரியாது. ஓகே, பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் ஃபோர்ஜரி பண்ணதுனால வந்து திஸ் இஸ் கம்மிங் அண்டர் ஐபிசின்றதுனால he is going into yes the his own punishment. ஓகே, இப்போ அடுத்தது ஓகே, த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேஷனரி இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்டேஷனரி சம் கைண்ட் ஆஃப் ஃபார் த கம்பெனி. பட் என்ன பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர், அவரோட அந்த ஸ்டேஷனரியை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது கம்பெனிக்கு டெலிவர் ஆகிருக்கு, கம்பெனிக்கு டெலிவர் ஆனவுடனே அவரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனிக்கு இந்த வந்த குட்ஸினுடைய என்ட்ரி இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த சப்ளையர் வந்து காசு கேட்குறான். இப்போ நான் அந்த மாதிரி சப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து காசு கொடுன்னோடனே கம்பெனி வந்து என்ன சொல்லுது, இல்லை எங்களுக்கு குட்ஸே வரல, யார் உங்களுக்கு அத்தாரிட்டி பண்ணா அப்படின்னா உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பண்ணியிருக்காரு, ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இது வந்து ஹி ஹஸ் கம்பெனி செட் தட் இட் ஹஸ் நெவர் ரிசீவ்ட் த ஸ்டேஷனரி அப்படின்னும் போது வாட் இஸ் த ஹூ ஹஸ் டு பே, ஹூ இஸ் லயபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து கம்பெனிக்கு கீழே வந்து பண்ணியிருந்தாலும், ஓகே, கம்பெனி கீழே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ த கம்பெனி இஸ் லயபிள் டு பே. எஸ், த கம்பெனி இஸ் ஓன்லி லயபிள் டு பே. ஓகே, பனிஷ்மெண்ட் அகெயின்ஸ்ட் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து அது தனி ட்ராக், அது வந்து தனியாக வந்து ஒரு என்கொயரி வச்சு அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மூலமாக வந்து ஏன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க என்னன்றதுலாம் அது தனி ட்ராக். பட் டு த சப்ளையர் ஹூ ஹஸ் சப்ளைடு த குட்ஸ் and the executive directive is an employee of this company, the company is liable to pay. Okay, company வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாமா பேக்கு? நோ, பண்ணக்கூடாது. ஓகே, executive director is liable to pay the supplier? No, because he has ordered it in the name of a company only. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ் கீழே வருது. ஓகே, டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னா வந்து கம்பெனியினுடைய ஸ்கோப்லேயே இது கிடையாது.
அந்த எடுத்துட்டு போனதுனால வந்து இந்த கம்பெனியினுடைய ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து இந்த எம்டி வந்து வேலை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கு கீழேயும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டோர் மேனேஜ்மெண்ட், இது வந்து ஷேர் ஹோல்டர்லாம் வந்து டெய்லிலாம் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இட் இஸ் ஹேப்பனிங் இன் த இண்டோர் மேனேஜ்மெண்ட். Indoor management means it is not visible outside from the company. Okay, அப்படி சொல்லலாம் நம்ம. Okay, so it is coming under personal liability of the directors. Okay, so can maintain an action against the directors of the company to restore the company funds. So hence the executive director is not personally liable to pay the supplier. Only the company is liable to pay the supplier. Now 2013, the company in the question repeated in the Satyam scam. Okay, page number 15. So A and B sold a certain business to C. Okay, ஆனா சியோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா வந்து, தம்பி நான் உனக்கு என்னோட பிசினஸை விற்கிறேன், ஓகேவா? அப்போ சி என்ன சொல்றப்பல, சி டோல்டு தட் ஓகே நீங்க எனக்கு வித்துட்டீங்க, ஆனா நீங்க வந்து எந்த கம்பெனியை வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சி வந்து ஏக்கும் பிக்கும் சொல்றாங்க. ஓகே, பட் இன்ஸ்பைட் ஆஃப் த அக்ரிமெண்ட், ஓகே, ஏபி என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சு அது சிக்கு அகெயின்ஸ்டா போய் சி வந்து என்ன பண்றான், சி வந்து இஸ் காம்பீட்டிங் வித் சி. ஏன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். ஓகே, அதனால வந்து காம்பீட்டிங் வித் சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், ஒரு ஜெராக்ஸ் கம்பெனி விற்கிற கம்பெனி வந்து ஏபி பண்ணிட்டு இருக்காங்க, அது சிக்கு வித்துட்டாங்க. சி சொல்றாங்க நீங்க அதே மாதிரி இன்னும் காப்பியர் கிரியேட் பண்ற கம்பெனி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, ஏவும் பியும் அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரியே வந்து அவங்க ஒரு பிராண்ட்ல வந்து அதே மார்க்கெட்ல ரன் பண்றாங்க. ஸோ சிக்கு வந்து இப்போ காம்பீட் ஆகுது, சியினுடைய பிஸ்னஸ் டல் ஆகுது, அவங்களுடைய டீல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால சி இஸ் ஆக்சுவலி ஃபைலிங் எ சூட் அகேன்ஸ்ட் ஏ அண்ட் டி. இது வந்து வேலிடா? ஓகே, ஒரு மார்க்கெட் அப்படின்னா வந்து அங்கே காம்படிஷன் இருக்குதான் செய்யும் இல்லையா? ஸோ இது வந்து வேலிடா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சி ஃபைல் சூட் வெதர் இட் இஸ் வேலிட். இட் இஸ் வேலிட். ஓகே, ஒய் அப்படின்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். நம்மளுடைய இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? கான்ட்ராக்ட் இஸ் நத்திங் பட் அன் அக்ரிமெண்ட். ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவங்க வந்து உள்ள போறாங்க. அது தட் இஸ் ரிட்டர்ன் அண்ட் ரெஜிஸ்டர்ட் வாட் எவர் இட் இஸ். ஓகே, எவ்ரி அக்ரிமெண்ட் இன் விச் ஒன் இஸ் ரீஸ்ட்ரைன்ட் ஃப்ரம், ரீஸ்ட்ரைன்ட்னா வந்து நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இட் ஆக்சுவலி வந்து இட் இஸ் வேலிட் ஒன்லி. அக்ரிமெண்ட் இட் இஸ் கால்ட் அண்டர் அக்ரிமெண்ட் இன் ரீஸ்ட்ரைன்ட் ஆஃப் ட்ரேட். ரீஸ்ட்ரைன்ட்னா வந்து உங்களுக்கு எனக்கும் வந்து அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்ல வந்து நான் செய்ய மாட்டேன், உங்களுக்காக நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்ற அக்ரிமெண்ட். பட் ஆனால் அதை செஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ எனிவே இட் இஸ் அ ப்ராப்ளம். இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம், த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஏ அண்ட் பிஸ்னஸ் இஸ் வேலிட். அப்போ ஏ அண்ட் பி வந்து ஆரம்பிச்சதுனால வந்து ஹி ஆல்சோ பிரீச்டு த கான்ட்ராக்ட். ஓகே, ஹி ஆல்சோ பிரீச்டு த கான்ட்ராக்ட், ஹென்ஸ் த சூட் இஸ் மெயின்டெனபிள். அப்போ சி கேஸ் போட்டது கரெக்ட் தான். அப்போ அதுக்கு என்ன வந்து ரெமெடி இருக்கும், அந்த ரெமெடி வந்து will automatically execute. Okay, let us go to next one. Okay, so there is a trade depression. Okay, என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கம்பெனி வந்து டெம்பரவரி, இதில் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா டெம்பரவரி ட்ரேட் டிப்ரெஷன். ஒரு கம்பெனி வந்து லாஸ்ல போகுது. ஓகே, லாஸ்ல போகும்போது அதுவும் டெம்பரவரியா தான். ரிமெம்பர் த வேர்ட் டெம்பரவரி. Now the company is trying to file that the company lossல போறதுனால வந்து we want to close this company அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, we want to wind up this company அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா,
இப்போ அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்ளம். ஓகே, அண்ட் மோர் ஓவர் ஹி ஹஸ் டோல்ட் இட் இஸ் அ டெம்பரவரி இஷ்யூ. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூனல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸ்ட்ரெயிட்வே. ஏன்னா த கம்பெனி கேன் சஸ்பெண்ட் இட்ஸ் ட்ரேட் டெம்பரவரிலி. நோ. Okay, the company can wound up its tribunal and a petition. அதாவது வந்து இது டெம்பரவரியா இருக்கிறதுனால அந்த what is it? The tribunal is not allowing them to close. Okay, that is the highlight of this. This is coming under just and equitable clause. Okay, just and equitable அப்படின்னா வந்து நியாயமான அடிப்படையில ஒரு நியாயமான செயல்படுறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை முறையில வந்து இங்க வந்து they have not allowed it to close it. Okay, in the instant problem, the petition is liable to be dismissed because it is not considered as just and equitable பண்ண இல்லாதனால it is not allowed to winding up the, it is not allowed to order to wind up the company. Clear அது? Okay, we'll move on to next one. Just 1 minute. Sound. Okay, yeah. A company issued a bond, okay, under normal seal, signed by 2 directors. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டாடா நேனோ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. 2 டைரக்டர்ஸ் வந்து தே ஹவ் இஷ்யூட் அ பாண்ட். ஓகே, பாண்ட் இஸ் நத்திங் பட் மணி இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? இப்போ வந்து ஒரு ஷேரு, ஒரு பாண்டு, ஒரு ப்ராமிசரி நோட்டு, ஓகே, ஒரு செக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி பேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, சிமிலர்லி பாண்ட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ மணி பேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, எனக்கு காசு வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டு ஐ கேன் கெட் த மணி. ஓகே, அண்ட் ஐ கேன் யூஸ் தட் மணி ஃபார் மை பிஸ்னஸ். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாண்டை இஷ்யூ பண்றாங்க. ஓகே, இஷ்யூ பண்ணிட்டு வித்தவுட் ஆர்டினரி, அதாவது ரெசல்யூஷன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பேங்க்ல ஒரு கம்பெனில இருந்து வாங்கிட முடியாது. ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜெனரல் மீட்டிங் வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்ல ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றோம் அப்படின்னா ஒரு ஜெனரல் மீட்டிங்ல வச்சு அங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பண்ணுவாங்க. மெயினான டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அங்க இருந்து இந்த மாதிரி நாங்க வந்து பாண்ட் வாங்க போறோம், வெதர் வி கேன் கோ அப்படின்னா அங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் நடக்கும். ரெசல்யூஷன் அப்படின்னா வந்து எவ்ரி ஒன் ஷுட் அக்ரி, அட்லீஸ்ட் வந்து 50% ஆஃப் தட் குரூப் வந்து அக்ரி பண்ணணும். அப்படி அக்ரி பண்ணாதான் அவங்களால வந்து அந்த லோன் எல்லாம் வாங்க முடியும். ஓகே, அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் இருக்கு. ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஆர்டினரி ரெசல்யூஷன் அப்படின்னா வந்து 50% இருக்கணும். அதே வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னா வந்து 2/3 ஆஃப் தி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அக்ரி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 டைரக்டர் வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. ஓகே, இந்த இந்த இஷ்யூ பாண்ட் இஷ்யூ பண்றது வந்து இந்த ஆர்டினரி ரெசல்யூஷனா இல்லைன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷனா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ல வந்து அப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத வந்து ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நான் லாஸ்ட் டைம் வீடியோல சொல்லியிருக்கேன். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் வந்து கடன் வாங்கலாம், என்னென்ன ஷேர்ஸ் யூஸ் பண்ண, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், யாரெல்லாம் மெம்பர்ஸு,
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். அதே மாதிரி வந்து கடன் வாங்கணும்னா வந்து என்ன ப்ரொசீஜர்ல இருக்கும் அப்படின்றதும் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல ஓகே இந்த பாண்டு வாங்கணும்னா இந்த மாதிரி வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. இப்போ இந்த 2 டைரக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்டினரி ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணாம டைரக்டா இஷ்யூ பண்ணி பாண்ட் வாங்கிடுறாங்க. ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. borrow the bond authorized by but no resolution has been passed. ரெசல்யூஷனே பாஸ் பண்ணாம பாண்ட் வாங்கிடுறாங்க. ஸோ இஸ் த கம்பெனி லயபிள் ஆன் பாண்ட்? ஓகே, எல்லாத்துக்குமே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அதான் கொஸ்டின். ஸோ த இஷ்யூ ஆஃப் பாண்ட் வித்தவுட் ரெசல்யூஷன் இஸ் வேலிட் அப்படின்னு கேட்குறான். இது வந்து நோ ரெசல்யூஷன். ஏன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மென்ஷன் ஆயிருக்கலாம். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து இந்த ஆர்டினரி ரெசல்யூஷன் இல்லாம நீங்க பாண்டை இஷ்யூ பண்ணலாம்னு அதுல மென்ஷன் ஆயிருந்ததுன்னா இட் இஸ் வேலிட். ஓகே, பட் அதுல மென்ஷன் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் வந்து அவங்க வந்து அதை பண்ணல அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் வேலிட். இப்போ அந்த கம்பெனி லயபிளா அந்த பாண்டு பே பண்றதுக்கு? இப்போ பாண்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து திரும்ப வந்து அந்த பாண்டு எடுத்துட்டு வந்து அந்த கம்பெனி கிட்ட கொடுத்து எனக்கு காசு கேட்கறான். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனி இஸ் லயபிள் டு பே தட் பாண்ட். ஓகே, வெதர் மேனேஜிங் டைரக்டர் இஸ் லயபிள்? ஆமா, ஹி இஸ் லயபிள். ஓகே, ஏன் அப்படின்னா he is the one who has issued it without resolution, so he is liable. So according to Share Capital and Debentures Act Rule 5, இது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ரூல் 5 அதே மாதிரி வந்து ரூல் 46 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செக்ஷன் போட்டிருப்பாங்க. இட் இஸ் நாட் அ செக்ஷன், இந்த டிபெஞ்சர் ரூல்ஸ் இது. ஓகே, requires board of resolution of issuance of certificates. So rule number 46 rule number 5 இது வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதுனால வந்து இட் இஸ் நாட் அலோட். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த ராயல் பிரிட்டிஷ் டர்க்வண்ட் கேஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்கு மோஸ்ட்லி இந்த இண்டோர் மேனேஜ்மெண்ட் வந்தால் இது வந்துடும். ஸோ அதனால அதை நீங்கள் போட்டுருங்க. ஸோ இஷ்யூ ஆஃப் டெபெஞ்சர்ஸ் பை எம்டி வித்தவுட் பாசிங் இஸ் நாட் வேலிட். ஓகே, A can recover the amount of bond from the company. Okay, company is liable. See, company is actually a non-living thing. Okay, but எல்லாமே வந்து கம்பெனியினுடைய காமன் சீன்ல தான் வந்து எல்லாமே நடக்கும். கம்பெனி அண்டர் கம்பெனி ஒன்லி தெர் ஆர் லிவிங் திங்ஸ் லைக் வந்து டைரக்டர், அதுக்கு கீழே வந்து இவங்க. பட் ஆக்சுவலா கம்பெனி இஸ் அ நான் லிவிங் திங். அதனுடைய பிறப்பு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி அந்த கம்பெனி எப்படி இறக்கும்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இதுக்கு கீழே வந்து மல்டிபிள் எத்தனை தலைமுறை வேணாலும் வந்து அந்த கம்பெனி ரன் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ரூல். ஸோ அந்த கம்பெனியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து லா மூலமாக தான் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாமலும் இருக்கலாம், பட் பண்ணலை அப்படின்னா வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்ப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? அதாவது அந்த கம்பெனிக்கு இப்போ வந்து அந்த கம்பெனி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஓனர் யாரோ லாபமோ நஷ்டமோ எல்லாத்துக்குமே அந்த ஓனருக்கு தான் போய் சேரும். பட் அதே ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த லைபிலிட்டி வந்து இப்போ பெருசா ஒரு காசு வாங்கி நஷ்டமாயிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அந்த கம்பெனி வில் பேர் தட். ஓகே, ஸோ தட் இஸ் ஐடியா ஆஃப் ரெஜிஸ்டரிங் எ கம்பெனி. Now let us move on. இந்த 2014 ஓட நம்ம முடிச்சுக்குவோம். ஓகே, எக்ஸ் கம்பெனி இஷ்யூட் அ ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து என்னோட கம்பெனி நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 100 கோடி வந்து எனக்கு ஃபண்டு வேணும், ஷேர் கேபிட்டல் வேணும் அப்படின்னா நான் வந்து என்னோட கம்பெனி நான் என்ன பண்ண போறேன், எதுக்காக இந்த ஷேர் வாங்க போறேன், நான் எப்படி இந்த ஃபண்டை வந்து க்ரோத் பண்ண போறோம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ்ல எழுதி ஐ வில் பி கிவிங் இட் டு த பப்ளிக். ஸோ பப்ளிக் வந்து அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனி நல்லா இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து எக்ஸ் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுது. இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி
அப்போ அதில் வந்து ஒய்ன்றவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட வந்து அந்த 100 கோடியில் நான் வந்து 30 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான் அந்த ஷேர்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் த ப்ராஸ்பெக்டஸ். இப்போ அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன நடக்குது, அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே, மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஃபண்ட்ஸை வந்து இப்படி டைவர்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த இந்த இடத்துல ஸ்டீல் நான் போய் வாங்குவேன் அப்படின்றதுக்கு பதிலாக ரொம்ப தூரமா ஒரு இடத்துல போயிட்டு நான் போய் ஸ்டீல் வாங்குறேன் அப்படின்ற போல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஸ்டீல் வர்றதுக்கும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ஸ்டீல் வர்றதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து எனக்கு வேற கண்ட்ரில இருந்து ஒரு ஸ்டீல் வர்றதுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட காஸ்ட் வந்து எப்படி நான் வந்து ஆப்டிமைஸா யூஸ் பண்றேன்றதை பொறுத்து தான் வந்து this business is going to succeed. Okay, but similarly there is a misstatement is given in the prospectus. Okay, ஏதோ ஒன்று தப்பா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தப்பான்றதை விட இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் செய்யும் போது அந்த மாதிரி செய்யலை. ஓகே, சம் பிகாஸ் ஆஃப் தட் தி கம்பெனி இஸ் அண்டர் கோயிங் சம் லாசஸ் அப்படின்னும் பொழுது ஒய் வந்து he is actually filing a suit. இந்த மாதிரி நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வந்து நீங்கள் பக்கத்துலேயே வாங்குறேன்னு போட்டிருந்தீங்க, பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டீலை, இதனால வந்து நஷ்டம் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபைல் ஷூட் பண்ணுறான். ஓகே, ஃபைல் ஷூட் பண்ணும்போது வாட் இஸ் த ரெமெடிஸ் அவைலபிள் டு ஒய்? So under section 34 of Companies Act, okay, criminal liability for misstatement in prospectus. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதை பண்ணல இல்லையா? So you know actually it is a problem. இங்க பாருங்க, அதே மாதிரி பாருங்க. So derive is a speak. Okay, இது என்ன பண்றாங்க அப்படின்னா he was involved in fraud பண்ணி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணது, பட் ஆனால் ப்ராஸ்பெக்டஸ்ல அதை வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ he is actually liable. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, so the conclusion is the misstatement in the prospectus by company X is legally not valid. Okay, வேலிட் இல்லாததுனால அந்த Y ஃபைல் பண்ண பாருங்க எக்ஸுக்கு, it is the maintainable. Okay, the company and director both are liable for misstatements in the prospectus. So liable ஓட முடிச்சுக்கிட்டாங்க. We don't know what is the action for that liability. That action may be அந்த அவனுடைய காசை வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ண போறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களா, இல்லை ஜஸ்ட் காசை மட்டும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுற போறாங்களா அப்படின்றது அந்த லெவலுக்கு போல வெறும் லயபிள்ன்ற வார்த்தையை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஒரு 100 crores இருக்கு, அதுல வந்து 60 crores வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், 40 வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அப்படி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆர் மெஜாரிட்டி இது என்ன பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு ஃபேவரா வந்து ஒரு டெசிஷனை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நம்ம இப்போ வந்து ரயில்வே இதோட ரயில்வே போர்டோட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு we will be supplying them the ஸ்டீல் அப்படின்ட்டு ஒரு டீலு. ஓகே, இந்த புதுசாக ஒரு டீல் ஒன்று வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, பட் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போச்சுன்னா, ரயில்வேக்கு போச்சுன்னா வந்து இது சரியா ப்ராஃபிட் வராது, இது நம்ம கிட்ட அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம கிட்ட அந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது அப்படின்றதுனால வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அது வேணான்னு சொல்றாங்க.
பட் இருந்தாலும் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த அந்த ரெசல்யூஷன்லாம் ப்ராப்பரா பாஸ் பண்ணாம, ஓகே, அன்ஃபேவரபிளா வந்து பண்ணி விட்டு அந்த 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 டெசிஷனை வந்து கோத்ரூ பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தே ஹவ் brought an action டு த கரஸ்பாண்டிங் இது. இப்போ இதுக்கு அகெயின்ஸ்டா வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பண்றாங்க. இப்போ வந்து இது வேலிட் ஆகுமா ஆகாதா, ஓகே அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, மைனாரிட்டி இஸ் மைனாரிட்டி. ஏன்னா மைனாரிட்டிக்கு பவர் கிடையாது சாதாரணமா, ஓகேவா. இதை ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த ப்ராப்ளத்தை ஆப்வியஸா வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் பவர் ஜாஸ்தி. அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க பண்றது தான், ஓகே. மைனாரிட்டிக்கு இது கிடையாது. பட் அட் த சேம் டைம் அந்த கம்பெனி வந்து ஒரு தப்பான காரியத்தை பண்றாங்க, ஓகே, ஒரு ஒரு இஷ்யூ ஆக போகுது, இல்லைன்னா வந்து ஒரு தப்பா ஒரு கண்டிப்பா லாஸ் ஆகும்னு தெரிஞ்சும் அதை வந்து பண்றாங்க அப்படின்னா, திஸ் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் பிரிங் அன் ஆக்ஷன், ஓகே, against the company. இது ரொம்ப முக்கியம். therefore minority cannot be permitted to bring an, ஓகே, அது வந்து தப்பா போகுது அப்படின்னா வந்து they can actually bring an action to the shareholders. Okay, so to make good the losses of the company. இப்போ வந்து அதே வந்து ஒரு ஃப்ராட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி த ஃப்ராட் ஆன் த மைனாரிட்டி. இங்க பாருங்க, ஓகே, இந்த ஒரு எக்ஸப்ஷன் ரூல்ல வந்து minority can indicate there is going to be a fraud, okay, and they can actually file a suit against the majority shareholders and they can stop that resolution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்க. ஓகே, இங்க கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, the passing a resolution by X is valid. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாவ் நோ ரைட் டு பிரிங் ஆக்ஷன். சாதாரணமாக வந்து மைனாரிட்டி ரெசல்யூஷன் பண்ண முடியாது, ஓகே. பட் ஆனா அதுவே வந்து ஃப்ராட் அகெயின்ஸ்டா இருந்ததுன்னா வந்து தே கேன் பி இன்வால்வ் அண்ட் தே கேன் பி தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த டெசிஷன் அப்படின்றத இங்க சொல்றாங்க. So let us stop with this two things, okay. இது ரெண்டோட முடிச்சுக்கலாம். ஓகே, இது ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இது வந்து என்ன, ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, ஓகே. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, எம்டி, அதாவது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை உருவாக்குறது, இல்லைன்னா வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறது, கம்பெனிக்கு வந்து லேண்ட் வாங்குறது, கம்பெனிக்கு வந்து ஃபினான்சிங் கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ், வெண்டார்ஸ் இவங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது, கம்பெனியை போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுவாங்க, ஓகே. அவங்களுக்கு ஒரு சர்டைன் ஃபீஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகே. ஸோ இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து மெயினாக வந்து இந்த கம்பெனியை உருவாக்குறவங்க, ஓகே. ஒரு அந்த கம்பெனின்ற பேபியை வந்து ஃபார்ம் பண்ணுறதே வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான், ஓகே. ஸோ அப்படி இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு லேண்ட் வந்து பை பண்ணுறாங்க, ஓகே. ஒரு ஒரு 2 லேண்டு, ஒரு 2 இடத்துல வந்து லேண்ட் வாங்கி போடுறாங்க இந்த கம்பெனிக்காக. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகலை, ஓகே. 2 லேண்டை வந்து வாங்கி போடுறாங்க. வாங்கி போட்டு இப்போ கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, கம்பெனிக்கு ஒரு நேமும் வந்துடுது. இப்போ கம்பெனிக்கு ஒரு நேம், இந்த கம்பெனிக்கு ஒரு நேம் வந்த உடனே என்ன நடக்குது, அந்த கம்பெனி என்ன சொல்லுது, நீங்க வந்து முதல் வாங்கின லேண்ட் ஓகே, 2வது வாங்கின லேண்ட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு, ஓகே. அந்த 2வதுனுடைய இந்த ரெண்டு லேண்டுமே ப்ரொமோட்டர்னுடைய பேர்ல தான் இருக்கு, ஓகேவா. இப்போ அந்த 2வது லேண்டு வேணான்னு சொன்ன பிறகு இப்போ அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த லேண்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வெதர் ஹி ஹேஸ் அ ரெமெடி அகெயின்ஸ்ட் த, இப்போ வந்து அந்த எக்ஸ்ன்றவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த எக்ஸ் கிட்ட இருந்து வாங்கினா எக்ஸ் வந்து என்ன பண்றான், காசு கேட்கறான், நீ என்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்ட, நீங்க தான் வந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு வந்து எக்ஸ் நிக்கிறான். பட் கம்பெனி வேணான்னு சொல்லுது, ஆனா ப்ரொமோட்டர் தான் வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து வாட் இஸ் த ரெமடி அப்படின்னு கேட்குறாங்க,
ஓகே. ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஆர் லயபிள். ஓகே, ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ்ன்றவங்க வந்து கம்பெனி உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இருந்ததுனால எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லா வந்து எனி காஸ் அண்ட் எஃபெக்ட் வில் கோ ஒன்லி டு த ப்ரொமோட்டர்ஸ். கம்பெனி உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி பேரில் நீங்கள் வந்து இன்வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஸோ த ப்ரீ இன்கார்பரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் என்ஃபோர்சியபிள் அப்படின்னா நோ. ஓகே, ப்ரீ இன்கார்பரேஷன் வந்து அதாவது இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி நடந்த எந்த அக்ரிமெண்ட்டும் வந்து என்ஃபோர்சியபிள் கிடையாது. The company can refuse to buy the land. Yes, ஆமா. Company is liable. No. Promoters are liable. Yes. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் வந்து நாட்டால் லேண்ட் அண்ட் காலனைசேஷன் கம்பெனி இதே மாதிரி தான் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு. ஓகேங்களா. ஒரு ஓகே இதுக்குள்ளே போனேன். ஸோ த கம்பெனி cannot enforce on the preliminary agreements. ஓகே, கம்பெனி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து அக்ரிமெண்ட் இருந்ததோ அதெல்லாம் வந்து ப்ரொமோட்டருக்கு தான் போய் சேரும். ஸோ அதனால் வந்து கம்பெனி இஸ் நாட் லயபிள், ஒன்லி த ப்ரொமோட்டர்ஸ் ஆர் லயபிள் அப்படின்ட்டு செய்து முடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பர்சிஸ்டன்ட் வயலேஷன், அதாவது இந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் வயலேஷன்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். இப்போ வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து ஒரு ரெகுலேஷன், நிறைய ரெகுலேஷன் இருக்கும் அதில். அதாவது ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து நடக்கிறதுக்கு ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். யார் யாரெல்லாம் வந்து அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்க்கு வரணுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து அந்த கம்பெனி செக்ரட்டரி தான் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் டு டூ இட். ஓகே, அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி, ஆடிட்டர் எல்லாமே வந்து இட் வில் பி மென்ஷன் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது ஓகே, அப்போ இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ்ல மென்ஷன் பண்ண ரூல்ஸ் எதையுமே வந்து இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணல. ஓகே, தேர் இஸ் அ பர்சிஸ்டன்ட் வயலேஷன். பர்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸ் வயலேஷன். ஓகே, இந்த ஜெனரல் பாடி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து இல்லப்பா இந்த கம்பெனி இந்த மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, இந்த கம்பெனி ஹஸ் டு பி வைண்டட் அப் அப்படின்றாங்க. ஓகே, நவ் டிசைட் ஆன் வாட் நீட்ஸ் டு பி டன். அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ வயலேஷன் ஆஃப் ரெகுலேஷன் இஸ் பர்மிசிபிள். நோ, வயலேஷன் வந்து பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள். எஸ், ஆமா. The grievances attracts equitable clause, just an equitable clause. Yes. இப்போ பெட்டிஷன் ஃபார் வைண்டிங் அப், வைண்டிங் அப் கொடுக்குறாங்க இல்லையா, அது மெயின்டைனபிளா? எஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இது என்னன்னா, திஸ் இஸ் கம்மிங் அண்டர் அக்ரஸிவ் ஆர் ஆப்ரஸிவ் பாலிசி. அப்படின்னா வந்து இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்பெனி வந்து எதையுமே வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. கம்பெனி இப்போ வந்து திவாலாக போகுதுன்னு ஒரு அக்ரெசிவாக இருக்கிற டைமில் ஓகே இருக்கும்பொழுது இவங்க சொல்கிற ஆக்டிவிட்டி வந்து இது ப்ரூஃப் ஆச்சு, இது எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து தி கோர்ட் வில் என்டர் இன் டு இட் அண்ட் தே வில் டேக் நெசசரி ஆக்ஷன் டு இது டு க்ளோஸ் தி கம்பெனி. ஸோ கன்க்ளூஷன் பாருங்க. In the instant problem, the court may order the winding up of the company on just an equitable ground. So வந்து wind up பண்றதுக்கு he has given the permission. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இது கொஞ்சம் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு புரியுதுங்களா? கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா?
ஹலோ, அனிப்பிரசாத். சரி, ஐ திங்க் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே சார் சொல்லுங்க. இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சரி சரி, பண்ணாங்கன்னா பண்ணுங்க. மற்றவங்க ஒப்பீனியன் கேளுங்களேன். சரி, ஓகே. இல்ல, எனக்கு இன்னும் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. 2 கொஸ்டின் பேப்பர் போறதுனால எனக்கு ஓகே தான். பட் உங்களுக்கு சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாம நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்காக சொன்னேன். எனக்கு எனக்கு புரியுது, மற்றவங்க எப்படின்னு தெரியல. ஓகே ஓகே. ஜீவிதா, சரி, ஓகே, நம்ம ரன் பண்ணிடுவோம். சரிங்க சரிங்க. ஸோ 2015. ஸோ சத்யம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு a builder wrote a company, okay, offering to take 1,000 shares. ஸோ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டர் என்ன பண்ணுறான், ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சர்டன் ரிப்பேர்ஸ் இஸ் கோயிங் டு டூ. ஓகே, அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வாட் இஸ் டெல்லிங் இஸ், எனக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்க வேணாங்க, எனக்கு ஒரு 1,000 ஷேர்ஸ் கொடுத்துருங்க கம்பெனியில் அப்படின்றாங்க. ஓகே, தி அப்ளிகேஷன் வாஸ் அக்செப்டட். ஸோ பி வந்து அந்த ஷேர் வாங்கிட்டான். ஷேர் வாங்கிட்டு அந்த வேலையும் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து, பண்ணி கொடுத்த பிறகு கம்பெனி இஸ் கோயிங் இன்டு லிக்விடேஷன். கம்பெனி வந்து லாஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ வந்து பி வந்து இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் மணி. கம்பெனி திவால் ஆயிடுச்சுங்க, எனக்கு நீங்கள் கொடுத்த நீங்கள் பணத்தை வந்து திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்குறான். ஓகே, ஸோ அப்போ வந்து வாட் இஸ் த லயபிலிட்டி ஃபார் கம்பெனி அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கம்பெனியே திவால் ஆகி போச்சு. ஓகே, அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ் அ ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர்ன்ற பட்சத்தில் அவனுக்கு வந்து அந்த காசு போகாது. ஓகே, ஸோ வெதர் கான்ட்ராக்ட் பிட்வீன் பி அண்ட் கம்பெனி இஸ் வேலிட், எஸ். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் இஸ் நெசசரி, அவன் பண்ணியிருக்கான். ஓகே, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன், எதுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டு? நோ, வெதர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் இஸ் நெசசரி. சரி, இது வரேன். Be liable as contributory for unpaid balance. Yes, ஏன்னா வந்து contributory for unpaid balance அப்படின்னா வந்து இப்போ இது வந்து கம்பெனி டவுன் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அதனுடைய லாஸ் வந்து இஸ் கோயிங் டு இன்கார்பரேட் அப்படின்னா எஸ். ஸோ ரீசன் எதனால அப்படின்னா, when a company goes to a liquidation, ஓகே, லிக்விடேட் ஆகும்போது அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட்டரியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஹீ கேனாட் எஸ்கேப் த லயபிலிட்டி ஆஸ் கான்ட்ரிபியூட்டரி. அப்படின்னா ஒரு கம்பெனி லாஸ் ஆகும்போது யாரெல்லாம் வந்து பணம் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டரின்னு பேர். ஓகே, அந்த கான்ட்ரிபியூட்டரின்றவங்க வந்து தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேமெண்ட் ஆஃப் த லாசஸ். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வந்து லாஸ்ல போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஷேர் வராது. ஓகே, ஸோ அதுதான், தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் இந்த ஃபிஷிஸ் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, கண்டிஷன் அப்படி he cannot escape his liability as a contributory. ஏன்னா ஷேர் வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ he cannot escape his liability. ஸோ அந்த டேமேஜை அவன் வந்து பே பண்ணி தான், அவனுக்கு வேறு வழி கிடையாது. ஃபார் ஃபெயிலியர் இன் கேரிங் அவுட் த கண்டிஷன். இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம், இப்போ பிக்கும் இந்த பி வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு 1000 ஷேர் வாங்கினான் பாருங்க. ஓகே, அதனால வந்து இட் இஸ் வேலிட். ஓகே,
நீ வந்து பண்ணி கொடுக்குறங்க கொடுக்கலன்றதுலாம் இல்லை. நீ வந்து காசை பே பண்ணி ஷேர் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால வந்து பி இஸ் லைபிள் அஸ் கான்ட்ரிபியூட்டரி ஃபார் த பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், a contract between NW Limited and B. ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு ரெண்டு பேர்கிட்ட. ஓகே, என்ன கான்ட்ராக்ட்னா இல்லை இது வேணாம், இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமான கேஸ், இது போனா ஓகே. இது பாருங்க, ப்ரீவியஸ் கேஸ்லயே டவுட் இருக்கு சார். அது இதுக்கும் ப்ரீவியஸா? இப்ப பாத்தீங்கல்ல, புல்டர் ஒரு ஷேர் வாங்கினாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து அவர் ஏதோ கண்டிஷன் போட்டு தானே வாங்கினாரு, ஏதோ ரிப்பேர் பண்றதுக்கு தான் வாங்கினாரு. அது ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர் தானே? அது ஃபுல்லி பெய்ட் அப் தான், அவன் வேலையை முடிச்சிட்டாப்ல. அப்படின்னா லாஸ்ட்ல போய் அன்பெய்டு பேலன்ஸ்னு போட்டிருக்காங்க, கான்ட்ரிபியூட்டரி ஃபார் அன்பெய்டு பேலன்ஸ்னு போட்டிருக்காங்க. அவர் லைபிளா? அவரு வந்து லைபிள் அஸ் கான்ட்ரிபியூட்டரி அப்படின்னா, அதாவது அன்பெய்டு பேலன்ஸ் அப்படின்னா வந்து அந்த வேலையை வந்து முடிக்கல. ஓகே, இப்போ அந்த 1000 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்கும்போது ஃபுல் காசு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, பார்ட்லி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா வந்து அது பேரை வந்து பெய்ட் அப் கேபிட்டல், ஃபுல்லி பெய்ட் அப் கேபிட்டல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப இங்க வந்து பெய்ட் அப் கேபிட்டலுக்கு பதிலா இங்க வந்து ஒர்க் பண்றாப்ல அவன். ஓகே, இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டான். இந்த ஒர்க்கை வந்து முடிக்கல, அது அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் வந்து அவனுடைய வேலை, அவனுடைய பைசா போனதுதான் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றாங்க. ஷேர் வாங்கிட்டாரு, கம்பெனில இருந்து ஷேர் வாங்கிட்டாரு, ஃபுல்லா வாங்கிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஷேருக்கு உண்டான அமௌண்ட் வராது. ஏன்னா லிக்விடேஷன்ல அது வைண்ட் அப் ஆகும்போது பேலன்ஸ் இருந்தாதான் இவங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. கரெக்ட். இப்ப அந்த ஷேரை விற்கணும்னு இவரு ட்ரை பண்ணும்போது ஓகே அந்த காசை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எனக்கு வேணாம் அப்படின்னு போய் திரும்ப கேட்கும்போது அது வந்து கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ ஒரு ஆடிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சில லோன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால இப்போ கட்ட முடியாது. ஓகே, இட் இஸ் டிஃபிகல்ட், பணம் எங்கேயோ போய் லாக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து டிவிடெண்ட் வந்து நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக பே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆடிட்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ஷேர் ஹோல்டருக்கு ரிப்போர்ட் கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகுது, பட் அதே ஆடிட்டர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஓகே, ஒரு ஒமிஷன் பண்ணிடுறாங்க. அது அதாவது வந்து சீஃப் ஆடிட்டர் கிட்ட கேட்காமலோ இல்லைன்னா வந்து சம்திங் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ல என்ன ஆகுது, அந்த ஆடிட்டர் வந்து யாரோ ஒருத்தங்க 7% வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து இன்னொரு சர்க்குலர் வந்துடுது. ஸோ 2 கான்ட்ரடிக்டரி இஷ்யூ இங்க ஆகுது. ஒரு சைடு ஆடிட்டர் வந்து நம்மளால லோன் பே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம காசு லாக் ஆகிருக்கு, நம்ம டிவிடெண்ட் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி இன்னொரு இடத்துல வந்து அதே இடத்துல டிவிஷன் 7 டிக்ளேரே பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் போய் ரீச் ஆகிடுது. ஓகே, அப்படி இருக்கும்போது வெதர் த ஆடிட்டர்ஸ் லயபிள் ஃபார் தர் ஒமிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இஷ்யூ பாருங்க, இப்போ ஷார்ட்டாக சொல்லணும் இதனுடைய இது அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி த ஆடிட்டர்ஸ் ஆர் லயபிள், பிகாஸ் வந்து அவங்களுடைய வேலையை அவங்க சரியா பார்க்கல இல்லையா. ஒரு சைடு வந்து இருக்குது, ஒரு சைடு வந்து இல்லைன்ட்டு ஒரு சைடு வந்து ஷேர் ஹோல்டருக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இதான் வந்து ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போ இஷ்யூ லெட் அஸ் கெட் இன்டு தி இஷ்யூ. ஸோ ரிப்போர்ட் ஆஃப் ஆடிட்டர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் ஃபேர்? நோ. ஆடிட்டர்ஸ் கேவ் ட்ரூ அண்ட் ஃபேர்? நோ. ஆடிட்டர்ஸ் ஆர் லயபிள் ஃபார் தர் ஒமிஷன்? எஸ். ஸோ இதே மாதிரி லண்டன் அண்ட் ஜெனரல் பேங்க் இதே மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு. ஓகேங்களா, வேற காசு இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ்டேக்கன்லி அவங்க வந்து
டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன், த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம், த ரிப்போர்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் நாட் ட்ரூ அண்ட் ஃபேர். ஓகே, த ஆடிட்டர்ஸ் ஆர் லயபிள் ஃபார் தர் ஒமிஷன் அண்ட் மே பி சூட் ஃபார் டேமேஜஸ் ஆல்சோ. ஓகே, தே ஆர் சூட் ஃபார் டேமேஜஸ் ஆல்சோ. ஓகே, 2016 போயிடுவோம். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அந்த ஆர்டினரி ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, ஆர்டினரி ரெசல்யூஷன் பண்ணாமல் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஓகே, ஸோ கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு பை ப்ரொமோட்டர் டிவால்வ் கிரெடிட்டர்ஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இந்த XYZ ஒரு கம்பெனி. ஓகே, அவங்களுடைய கிரெடிட்டர்ஸ்னா வந்து காசு கொடுக்குறவங்க. ஓகே, காசு கொடுக்குறவங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட காசு வாங்கினது வந்து ஃப்ராடு பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க இவங்க அப்படின்றத ஏதோ கண்டுபிடிச்சி ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் இஸ் த கம்பெனி லயபிள் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 கொஸ்டின் என்ன பாருங்க. இப்போ வந்து கோர்ட் கேன் லிஃப்ட் த கார்பரேட் வெயில் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, கார்பரேட் வெயில்லாம் சொன்னேன் இல்லையா, ஒரு திரை, அந்த கார்பரேட்டுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் உள்ள திரை. சில விஷயங்கள் வந்து இன்டோர் மேனேஜ்மெண்ட்ல நடக்கும். இன்டோர் மேனேஜ்மெண்ட்னா கம்பெனிக்குள்ளாரையே வந்து சில குட்டி குட்டி டெசிஷன்ஸு, சில முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் அந்த திரைக்கு பின்னாடி நடக்கும். எதெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த திரையிலிருந்து வெளியில வந்துட்டு சொல்லிட்டு திரும்ப உள்ள போயிடுவாங்க. ஓகே, ஸோ உள்ள என்ன நடக்குதுன்றது நிறைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தெரியாது, அன்லெஸ் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் தட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ராட் பண்ணுறதுக்காக தான் வந்து கிரெடிட்டர்ஸ் எங்ககிட்ட வந்து காசு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க. இதை வந்து கோர்ட்டில் போய் கேஸும் வந்து போடுறாங்க. அப்படி வந்து அப்போது கோர்ட்டுனால உள்ள போய் அந்த கார்பரேட் வெயில வந்து விலக்கி உள்ள என்ன நடக்குதுன்ற பார்க்குற அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. whether the corporate wheel can be lifted by the courts, yes. whether the promoters are personally liable for company debts, yes. ஓகே, ப்ரொமோட்டர்ஸ், ஏன்னா ப்ரொமோட்டர்ஸும் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரூல் பாருங்க, லிஃப்டிங் த கார்பரேட் வெயில். ஓகே, இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் த ஃப்ராடு, court can lift or pierce the corporate veil, okay, and thereby withdraw the corporate personality. So the problem is related to the promoter's personal liability. Okay, promoter nuடைய personal liability ஒரு முக்கியமான ஒரு இது. ஓகே, இதே மாதிரி தான் வந்து இந்த கில்ஃபோர்டு மோட்டார் கம்பெனி ஒரு இஷ்யூ ஒன்றாச்சு. ஓகே, இதே மாதிரி அவன் ஃப்ராடு பண்ணிட்டு அவன் ஒரு இது கண்டுபிடிச்சான். அந்த கோர்ட் வந்து உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்து அதை வந்து ரிசால்வ் பண்ணி அந்த கம்பெனியை மூடினாங்க. ஓகே, so conclusion என்ன ஷார்ட்டா, in order to prevent the fraud or improper conduct, okay, the court can lift and pierce the wheel, okay, and the promoters are personally liable for the debts of the company. Okay, so இது ஒண்ணு. I think last இதோட முடியுது இதுல. Okay, so இதுல வந்து போட்டு approve the annual accounts of the company. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டு வந்து ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்ன்னு பேர். அதை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஆடிட்டர் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி, ஃபினான்ஸ் டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து ஆடிட்டர் வந்து ஒரு தடவை செக் பண்ணுவார். ஓகே, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. Before getting into the auditor, there will be an internal review by the board of directors. Okay, ஸோ இவங்க அந்த கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the board of directors delegate is power to approve the annual accounts. ஓகே, annual accounts வந்து அப்ரூவ் பண்ண சொல்றாங்க. யாரு? the committee. அந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணிட்டு, அந்த அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து the accounts is handed over to statutory auditor. ஓகே, இந்த மாதிரி வந்து அப்ரூவல் பண்றது கரெக்டா ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ரூவல் பண்றது கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ரூல் இருக்கும்.
Okay, that rule will be mentioned in their articles of association. Okay, so இங்க வந்து the delegation of powers by the board is valid. Yes. Approval of account by the committee is valid. Yes. Okay, approval of annual accounts is valid. Yes. அதுக்கப்புறமா வந்து ஆடிட்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, அது வேலிடா? எஸ். ஓகே, அக்கார்டிங் டு செக்ஷன் 177, ஓகே, போர்ட் ஆஃப் மீட்டிங் அண்ட் இட்ஸ் பவர்ஸ் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் ஓகே இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஸோ இங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது இன்டர்னலா வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டு அண்ட் தென் இட் வில் கோ டு ஆடிட்டர். எப்போ? when the capital is paid up capital is 10 crores. Okay, all public companies இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். all public companies having turnover of 100 crores or more. Okay, all public companies having outstanding loan more than 50 crores. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மேல இருக்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சிமிலர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் கமிட்டி. ஓகே, இஃப் த பெய்ட் அப் கேபிட்டல் இஸ் நாட் லெஸ் தேன் 5 crores, தென் நீ வந்து the audit committee has to be involved. Okay, the audit committee should consist of not less than 3 directors, and then வந்து 2/3 of the total number of members shall be directors. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. இந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்றாங்க இல்லையா, யார் அந்த கமிட்டி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஆடிட்டர் கிட்ட போவோம் அப்படின்னா அந்த கமிட்டியில வந்து 3 டைரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, and then 2/3 of the total number of directors அந்த கமிட்டியில இருக்கணும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. So what does it mean? I accept the delegation of the powers to approve. யூஸ்வலா பாத்தீங்கன்னா வந்து it will be mentioned in the articles of association. ஏன்னா based on the capital சைஸ் ஒரு கம்பெனிக்கும் ஒரு ரூல் ப்ரொசீஜரும் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ வந்து சின்ன கம்பெனியா இருக்கு, அவங்களுக்கு வந்து ஆடிட்டர் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு சிஏ மட்டும் பிடிச்சிருந்தா போதும். பட் இதே வந்து ஒரு 50C கம்பெனி, ஒரு 100C கம்பெனி அது அப்படின்னா வந்து சீனியர் ஆடிட்டர் வருவாங்க அதுக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்புறம் வந்து லயபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் இதெல்லாமே நம்ம அந்த பழைய கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, கொஞ்சம் டீப்பாகவே நம்ம போய் பார்த்துருக்கோம். யார் என்னென்ன மாதிரி ரெசல்யூஷன் இருக்கணும், என்னென்ன மாதிரி ஆடிட்டர்ஸ் இருக்கணும், டைரக்டர்ஸோடைய குவாலிஃபிகேஷன்,